சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் வீட்டில் இருந்த நீச்சல் குளத்தில் 3 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோயில் தெருவை சேர்ந்தவர் சுகுமாரன். இவர் கார் ஓட்டுநராக பிரபல தொழிலதிபர் ஒருவரிடம் பணியாற்றி வருகிறார். இவரது உரிமையாளரின் வீட்டின் உள்ளே ஒரு பணியாளருக்காக தனியாக குடியிருப்பு இருக்கின்றன. குடும்பத்துடன் அங்கு வசித்து வரக்கூடிய நிலையில நேற்று மாலை அந்த குடியிருப்புக்குள் இருந்த நீச்சல் குளத்தின் அருகே அவரது மகன் 3 வயது மகன் ரித்தீஷ் என்பவர் விளையாடி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக நீச்சல் குளத்தில் விழுந்துள்ளார். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக நீச்சல் குளத்தில் விழுந்தவரை அக்கம் பக்கத்தில் பெற்றோர்கள் தேடிய நிலையில அவர் நீச்சல் குளத்தில் இருந்த காரணத்தினால அவரை தூக்கி கொண்டு அருகக்கூடிய ஆரம்ப சுகாதார மையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதிக அளவிலான தண்ணீரை அந்த சிறுவன் குடித்திருந்தக்கூடிய நிலையில் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு சோதனை செய்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களும் மருத்துவ வசதிகளும் இல்லாத காரணத்தினால் தனது மகன் உயிர்ந்ததாக அவரது தாய் அங்கு கதறி அழக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தற்போது நீலாங்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்த சிறுவனின் உடல் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நீலாங்கரை போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.